மை ஃபேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். இந்த வீடியோவில் ஒரு டெய்லர் வேலையில் சரியான முயற்சியும் சரியான பயிற்சியும் இருந்தால் எதுவுமே சாத்தியம்தான். அப்படிப்பட்ட வீடியோ தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நான் சொல்கிறது உண்மைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே 3 ஹார்ட் சிம்பிள் நீங்கள் கொடுத்து உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சாரியில் கட் பண்ண ப்ளவுஸ். இதில் இருக்கக்கூடிய பார்டரை 2 கைக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். இதில் என்ன சார் அதிசயம், 2 கைக்கும் கொடுக்குறதுனே பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பெரிய பார்ட்ரு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன பார்ட்ரு. ஆனால் இந்த பெரிய பார்டரை ஒரே பக்கம் நம்ம கட் பண்ணி ப்ளவுஸுக்கு நம்ம தைக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமம். ஏன்னா 70 சென்டிமீட்டரில் ஒரே பக்கம் 2 கை வராது. ரொம்ப லீனாக இருந்தால் வரும். கொஞ்சம் கை பெருசாக இருந்தால் அன்சைஸாக இருந்தால் கண்டிப்பாக ஒரே பக்கம் 2 கை வராது. அப்படியே கட் பண்ணி தைச்சாலும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 2 கைக்குமே ஜாயிண்ட் போட்டு தான் தைச்சி காட்டுவாங்க. நான் பார்த்திங்கன்னா 2 கைக்குமே ஜாயிண்ட் இல்லாமல் இந்த 70 சென்டிமீட்டரில் 2 கைக்குமே இந்த பெரிய பார்டரை 2 விதமாக நான் தைச்சி காட்ட போகிறேன். அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஏற்கனவே நான் லைனிங் ப்ளவுஸ் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த கையை நான் ஒரு பக்கம் வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா 2 கைக்குமே நமக்கு குறைஞ்சது ஒரு 3 இன்ச்சு அல்லது ஒரு 4 இன்ச்சு பார்த்திங்கன்னா நமக்கு ஜாயிண்ட் வரும். 2 கைக்குமே ஜாயிண்ட் வரும் பேக் சைடில். அதுவும் பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் நமக்கு அந்த பார்டர் வராது ஜாயிண்ட் போட்டாலும். ஆனால் நான் பார்த்திங்கன்னா கை ஜாயிண்ட் போடாமல் தைச்சி காட்ட போகிறேன். பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு நமக்கு வரும். அப்படி இல்லை ரைட் சைடு மட்டும் நமக்கு ஃபுல்லாக வச்சுக்கிட்டு லெஃப்ட் சைடு நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் குறைஞ்சது பார்த்திங்கன்னா இன்னொரு கைக்கு பார்த்திங்கன்னா 7 இன்ச்சுக்கு மேலே நம்ம ஜாயிண்ட் போகிற மாதிரி வரும். சுத்தமாகவே பார்டர் கீழ்ப்பக்கம் நமக்கு வராது. இப்படி இருக்கக்கூடிய கிளாத்தில் தான் நாம் பார்த்திங்கன்னா 2 கைக்கும் இந்த பார்டர் கொடுத்து கை ஜாயிண்ட் இல்லாமல் தைச்சி காட்ட போகிறோம். இதுவே பார்த்திங்கன்னா 2 பக்கம் கைக்கும் பார்த்திங்கன்னா சின்ன பார்டர் வைக்கிறதா இருந்தால் ரொம்ப ஈஸியான மெத்தேடு. ஆனால் பெரிய பார்டர் வைக்கும்போது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். இது பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாக இருக்கிறவங்களுக்கு எப்படி பார்டர் வச்சு தைக்கணும், இல்லை அன்சைஸாக வரவங்களுக்கு பார்டர் எப்படி வச்சு தைக்கணும் அப்படின்றத 2 விதமாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சாரீ ப்ளவுஸில் எப்படி ப்ளவுஸ் வச்சு நம்ம கட் பண்ணணும், இந்த பார்டரை எப்படி எடுக்கணும், நேர் கட்டிங் எப்படி எடுக்கணும், கிராஸ் கட்டிங் எப்படி எடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம கை தான் வைக்கணும். கைக்கு நம்ம பார்டர் வர மாதிரி கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கணும். கை வச்ச ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பேக் சைடு வைக்கணும். அப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வருது. அதுக்கு கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் சைடு நம்ம வைக்கணும். இது பார்த்திங்கன்னா நேராகவும் வச்சுக்கலாம், இல்லை கிராஸ் போட்டு நம்ம வச்சுக்கலாம். இடம் பார்த்திங்கன்னா நமக்கு தாராளமாக இருக்குது. 70 சென்டிமீட்டர் கட் பண்ணும்போது அன்சைஸ் கூட பார்த்திங்கன்னா நேர் கட்டிங்கும் வரும், கிராஸ் கட்டிங் பார்த்திங்கன்னா நமக்கு தாராளமாக வரும். நேர் கட்டிங் வைக்கும்போது மேல் பக்கம் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம பட்டி 2 பட்டி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சேரீயில் கட் பண்ணுற ப்ளவுஸில் இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வச்சு நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேக் எல்லாமே பார்த்திங்கன்னா நேர் பீஸில் வரும். கை பார்த்திங்கன்னா குறுக்கு பார்டர் வரதுனால குறுக்கில் நமக்கு வரும். இது பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங் கூட நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம கிராஸ் கட்டிங் திருப்பி போட்டுக்கலாம். இப்போது இதில் இருக்கிற மாதிரியே நம்ம வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நேர் கட்டிங் ப்ளவுஸ் அப்படின்றதுனால நான் பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா கை பகுதி இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கைக்கு சின்ன பார்டரும் ஒரு கைக்கு பெரிய பார்டரும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பெரிய பார்டர் இது பார்த்திங்கன்னா மேல் பக்கம் கரெக்டாக பார்த்து ரைட் சைடு வர்ற மாதிரி நம்ம கரெக்டாக வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். எப்பவுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் சைடு வரக்கூடிய கைக்கு இந்த பார்டர் பெரிய பார்டரை வச்சு நம்ம தையல் போட்டுக்கணும். கீழ்ப்பக்கம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே லைனிங் துணி மடித்து இந்த பார்டரை அப்படியே மேல் பக்கம் எடுத்து வச்சு அப்படியே ஓரமாக நம்ம தையல் போடும்போது ரைட் சைடுக்கு பார்த்திங்கன்னா இந்த பார்டர் சரியாக நமக்கு வந்துடும். இதுக்கு நான் தையல் போட்டுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு அதையும் நம்ம எடுத்து கீழ்ப்பக்கம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மடித்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த சின்ன பார்டர் இருக்குது இல்லைங்களா, அதையே வச்சு அப்படியே நான் தையல் போட போகிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் 2 கைக்குமே நமக்கு ஜாயிண்ட் கிடையாது. ஆனால் ஒரு பக்கம் சின்ன பார்ட்ரு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய பார்ட்ரு. இது பார்த்திங்கன்னா நான் அப்படியே வச்சு தைச்சிருக்கிறேன். ஏன் அப்படி வச்சு தைக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு போக போக காட்டுறேன். நீங்களே வீடியோவில் கவனமாக பாருங்கள். டைலர் வேலையை பொறுத்த வரைக்கும் முயற்சி செஞ்சால் முடியாது எதுவுமே கிடையாது. நிறைய தைச்சி பழகணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு சரியாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா 2 கைக்கு நம்ம வச்சு தையல் போட்டுட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதை நம்ம சென்ட்ரு பண்ணணும். உள்பக்கம் இருக்கக்கூடிய இந்த லைனிங் துணியை கரெக்டாக வச்சு நம்ம கையோட சென்ட்ரு நம்ம மார்க் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பக்கம் பெரிய பார்டர் கொடுத்த இல்லைங்களா, அந்த கைக்கு கொடுத்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய பார்டர் இது தான்.
இப்போது கரெக்டாக இந்த சென்ட்ரு பகுதியில் இருந்து இந்த கீழ்ப்பக்கம் கை சுற்றளவு எவ்வளோ நமக்கு தேவை அப்படின்றத அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது அந்த மார்க்குக்குள்ளே அந்த பெரிய பார்டர் வந்து கரெக்டாக உக்காருதா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். கொஞ்சம் லீனாக இருந்தால், கை கொஞ்சம் லீனாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பார்டர் வந்து சரியாக வந்து வரும். அப்படி வரல, அன்சைஸாக இருக்குது அப்படின்னா அதை என்ன செய்யணும் அப்படின்றதே நம்ம வந்து அடுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பார்டரையும் கரெக்டாக சென்டர் வந்து 2ஆக மடித்து மார்க் பண்ணி கரெக்டாக வைக்கும்போது அந்த 2 பக்கமும் கை சுற்றளவு பிடிச்சி தைக்கிறத விட வெளியே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்ச்சு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போது அந்த கை சுற்றளவை விட நமக்கு வந்து கம்மியாக இருக்கிறதுனால இதை அப்படியே மேல் பக்கம் வச்சு கீழ்ப்பக்கம் ஓரமும் 3 பக்கமும் பிசுறு இல்லாமல் மடித்து நம்ம வந்து தையல் போட்டோங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே மாதிரி பார்டர் வந்து வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா பெரிய தையல் வச்சு நான் வந்து போட்டு காட்டுறேன். ஏன்னா இதை நம்ம பிரிச்சுட்டு திரும்ப அன்சைஸ்க்கு எப்படி வைக்கிறது அப்படின்றத நான் வந்து காட்டினேன் இல்லைங்களா. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் நான் பார்டர் வச்சு தையல் போட்டுன்னு வச்சிங்களேன். கீழ்ப்பக்கம் ஓரம் தையல் போட்டு 3 பக்கமும் மடித்து பிசுறு இல்லாமல் மடித்து நம்ம வந்து தையல் போட்டோம்னா கை வந்து உள்பக்கமாக திருப்பி அளவு ப்ளவுஸ் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து கிராஸாக வந்து தையல் போடுவோம். அப்படி தையல் போட்டால் எப்படி மேல் பக்கம் இருக்கும் அப்படின்றத நான் வந்து காட்டுறதுக்காக சும்மா பெரிய தையல் வச்சு நான் வந்து போட்டு காட்டுறேன். ஏன்னா நம்ம வந்து அன்சைஸுக்கு வந்து வச்சு நம்ம வந்து தையல் போட்டு காட்டணும் இல்லைங்களா, அப்போ வந்து பிரிக்க முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய தையல் வச்சு நான் வந்து போட்டு திருப்பி காட்டுறேன். இப்போது கை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண மாதிரி நீங்கள் நினச்சிக்கங்க ப்ளவுஸில். இப்போ நம்ம வந்து திருப்பி காட்டுறேன். இப்போ திருப்பி காட்டும்போது பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து என்ன கை வந்து பார்டர் சைஸ் இருக்கோ அதே சைஸுக்கு வந்து பார்த்தா இந்த பக்கம் நமக்கு வந்து இருக்கும். ஆனால் மேல் பக்கம் மட்டும் அந்த பார்டரில் ஒரு தையல் மட்டும் நமக்கு தெரியும். சேம் கலர் நூலில் போடும்போது ரொம்ப கிட்ட பார்த்தா தான் தெரியும், தொலைவாக இருந்து பார்த்தா தெரியாது. தையல் நல்லா நெருக்கமாக வச்சு இந்த பிசுறு இல்லாமல் ஓரமாக நம்ம வந்து தையல் போடும்போது லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்டர் வந்து கரெக்டாக நமக்கு வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது அடியில் இருக்கக்கூடிய பார்டரும் மேலே இருக்கக்கூடிய பார்டரும் சேர்ந்து ரொம்ப திக்னஸாக வராதா அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் மேல் பக்கம் பார்டர் வச்ச பிறகு எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அதிலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு உள்பக்கங்கிறது நீங்கள் வந்து கட் பண்ணி கூட எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கைக்கு நமக்கு வந்து பார்டர் வந்து ஒரே அகலம் வந்துருச்சு. ஜாயின் பண்ண பிறகு உள்பக்கம் நமக்கு வந்து ஜாயிண்ட்டு தெரியாது, பார்டர்லேயும் ஜாயிண்ட்டு தெரியாது, கையிலையும் ஜாயிண்ட்டு தெரியாது. மேல் பக்கம் ஒரே ஒரு தையல் மட்டும்தான் தெரியும். அதுவும் அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியவே தெரியாது. இந்த ப்ளவுஸ் வந்து முழுசாக கம்ப்ளீட் பண்ணி இந்த வீடியோவோட கடைசி எண்டில் நான் வந்து காமிச்சிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டரை நான் வந்து பிரித்து எடுத்துட்டேன். இப்போ அன்சைஸ் கை சார் என்ன சார் செய்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போது ஒரு பக்கம் பெரிய பார்டரு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன பார்டரு, அதுவும் வந்து பார்த்தா நமக்கு இதே அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த பார்டரை 2ஆக கட் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் பார்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா 2 பக்கம் கூடிய பார்டரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பார்டரை திரும்பவும் 2ஆக நம்ம வந்து கட் பண்ணி அதே அகலத்துக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணி பேக் சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி செஞ்சாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கையினுடைய சுற்றளவு ஒரே மாதிரி நமக்கு வந்து இந்த பார்டர் வந்து வரும். சும்மா வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஆனால் இந்த கட்டத்தெல்லாம் நம்ம வந்து செட் பண்ணணும். இந்த கட்டம் வந்து அந்த கிராஸ் எப்படி இருக்குதோ அதேமாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சு நம்ம செட் பண்ணி தையல் போடணும். 2 கிராஸும் ஒன்றா வர்ற மாதிரி கரெக்டாக தையல் போடுறதுக்கு முன்னே ஜாயின் பண்ணால் சரியாக வருமா, கொஞ்சம் முன்ன பண்ண நோச்சி வச்சு தையல் போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கரெக்டாக வச்சு நான் வந்து தையல் போட்டு திருப்பி காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக அந்த கட்டம் வந்து செட் ஆகிற மாதிரி நம்ம வந்து தையல் வந்து போடணும். இது ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நீங்கள் வந்து செய்கிறீங்க அப்படின்னு கூட நீங்கள் ஒரு சிலர் வந்து கேட்கலாம். நம்ம செய்கிற வேலையை சரியாக செய்யணும். அதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பார்ட்ரு கரெக்டாக ஒரே மேட்சிங்காக வந்துருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து சரியாக வரலையா திருப்பி பிரிச்சுட்டு இன்னொரு டைம் கூட வச்சு நம்ம வந்து தையல் வந்து போடலாம். முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக முடியாது எதுவும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு பார்டர் நமக்கு வந்து வந்துருச்சு. இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்டரோட மேல் பக்கம் கீழ் பக்கம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணணும். அந்த பார்டர் அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணக்கூடாது. பிடிச்சி தைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் துணிலையும் கீழ்ப்பக்கம் அந்த பார்டரையும் நான் அப்படியே விட்டுருக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே வந்து அந்த பெரிய பார்டரில் வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு கையில் பேக் சைடு போகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இவ்வளோ அகலமாக நமக்கு தெரிய போதானா கண்டிப்பாக இது வந்து தெரியாது. இது நல்லா அயன் பண்ணிட்டீங்கன்னா சேம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். நம்ம கை ஃபுல்லாகவே ஜாயிண்ட்டு போட்டு அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பார்டரில் ஜாயிண்ட்டு போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஜாயிண்ட்டு போட்டதே நமக்கு வந்து தெரியாது. இந்த மாதிரி அன்சைஸ் கை வந்தாலும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 கைக்கும் பார்டர் வந்து நம்மளால் வந்து கொடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பக்கம் சின்ன பார்டர் ஒரு பக்கம் பெரிய பார்டர் வந்தாலும் 2 கைக்கும் நம்மளால் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வந்து முடியும். முயற்சி செஞ்சால் முடியாது எதுவும் கிடையாது. அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து பதிவு செஞ்சுருக்கிறோம். இந்த ப்ளவுஸை முழுசாக கம்ப்ளீட் பண்ணி நான் வந்து காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் இந்த வீடியோக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.